சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர்ற 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 5வது நாயன்மார் யாருன்னா விரண்மிண்ட நாயன்மார். சுந்தரர் இவரை பத்தி சொல்லும்போது, விரி பொழில் சூழ் கொன்றையார் விரண்மிண்டர் கடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விரண்மிண்ட நாயனார் கேரளாவில் உள்ள திருச்செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. இவர் உயர்வான உழவு தொழிலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த விரண்மிண்ட நாயனார் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்பவும் நெத்தியில திருநீர் பூசிட்டு ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட்டுட்டு சிவநாமத்தை சொல்லிட்டே இருப்பாராம். இவருடைய சிறப்பான குணம் என்ன தெரியுமா? உண்மையான சிவனடியார் பால் மட்டும்தான் அன்புடையவரா இருந்தாரு. எப்படிப்பட்ட சிவனடியார்? உண்மையான சிவனடியார் பால் மட்டும்தான். சரியா? இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட விரண்மிண்ட நாயனார் அடிக்கடி சிவனார் திருக்கோயில்களுக்கு சென்று வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அப்படி சிவனார் திருக்கோயிலுக்கு போகும்போது நம்மளாம் என்ன செய்வோம்? நேரே சிவனாரை பார்க்க போயிடுவோம், அப்படிதானே? அவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருக்க அடியார் கூட்டங்களை தொழுது வணங்கி விட்டு தான் சிவனையே பார்க்கறதுக்கு போவாராம். அடியார்கள் மேல அவருக்கு அதீத அன்பு இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் நம்மோட விரண்மிண்ட நாயனார் திருவாரூர் திருக்கோயிலுக்கு தியாகராஜ பெருமானை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அப்போ அங்க தேவாசிரியன் மண்டபத்துல நிறைய சிவனடியார்கள் இருந்திருக்காங்க. இவர் எங்க போவாரு? நேர நம்ம சிவனடியார்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு தேவாசிரியன் மண்டபத்துக்கு போய் அந்த சிவனடியார்களை எல்லாம் வணங்கி விட்டு அவர்களோடு அமர்ந்து சிவநாமத்தை சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த வழியா யார் வந்திருக்காரு தெரியுமா? வன் தொண்டர் என அழைக்கப்படும் நம்மோட சுந்தரர் வந்திருக்காரு. அவர் இந்த அடியார்கள் எல்லாம் கவனிச்சிருக்காரு. கவனிச்சுட்டு மனசுல என்ன தெரியுமா நினைச்சிருக்காரு? இந்த அடியார்களுக்கு எல்லாம் அடியேனாக இறைவன் என்னை வைப்பது என்னாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசார வணக்கம் மனசுல வச்சுட்டு புற வணக்கம் எதுவுமே சொல்லலை. நேர நம்ம தியாகராஜ பெருமானை பார்க்கறதுக்காக வந்துட்டாரு. இதை பார்த்த உடனே நம்மோட விரண்மிண்ட நாயனாருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. இந்த சுந்தரரே இப்படி அடியார்களை பார்க்காம நேர கடவுள்கிட்ட போறாரு. ஆண்டோர் மரபு என்ன? சிவனடியார்களை தரிசனம் செய்துட்டு தானே சிவனை தரிசிக்க போகணும். அப்ப இவர் இப்படி போறாரு. இப்படி சென்ற இந்த சுந்தரரை அடியார் கூட்டத்தில் நின்று தள்ளி வைக்கிறேன். இந்த சுந்தரர் அடியார்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரர் பார்த்து சொல்லிட்டாரு. சரி, சுந்தரரை விலக்கி வச்சாச்சு. அடுத்தது என்ன நினைக்காரு தெரியுமா? இந்த சுந்தரருக்கு தானே ஓலையாட்கொண்டு கொடுத்தாரு நம்மோட சிவனார். அப்போ சிவனாரும் சைவ சமயத்தில் இருந்து புறகு, அதாவது சிவபெருமானும் புறகு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாரையே சைவத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாருங்க. இதை அங்க இருந்து சிவனடியார்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் கேட்ட உடனே நடுநடுங்கி போயிட்டாங்களாம். என்னடா சிவபெருமானையே ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த செய்தியை உள்ள போனாரா நம்ம சுந்தரர். அவர் கேள்விப்பட்டாரு. அவரு கேட்ட உடனே அவரும் ரொம்ப அஞ்சி நம்மோட தியாகராஜ பெருமான்கிட்ட முறையிட்டு இருக்காரு. ஐயா, இவர் என்னையும் இப்படி ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்னு அவர் தியாகராஜ பெருமான் என்ன சொல்லியிருக்காரு? சுந்தரா, நீ அவர் சொன்னதை சரியா கவனிக்கலையா? அவர் உன்னைய மட்டும் விலக்கி வைக்கலப்பா, என்னையே சைவத்துல இருந்து விலக்கி வச்சுட்டாரு. என்ன செய்ய போறா இப்போ அப்படின்னு சுந்தரர்கிட்ட நம்மளுடைய சிவனார் சொல்லியிருக்காரு. சுந்தரர் என்னடா செய்ய நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம சிவனார் அடியார்களுடைய பெருமை பேசும் திருத்தொண்ட தொகையை பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உடனே நம்ம சுந்தரர் முதல் வரி என்ன செய்ய அப்படின்ட்டு, முதல் வரியை நீங்களே எடுத்து கொடுத்துருங்க ஐயா, சீக்கிரமா எழுதிருந்தேன் அப்படின்னு நம்ம சுந்தரர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம சிவனார் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு முதல் வரியை கொடுத்துட்டு, சீக்கிரமா எழுதுப்பா, அப்பனாதான் நம்மோட விரண்மிண்டர் நம்மளை சைவத்துல சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லி சுந்தரர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சுந்தரர் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பைக்கு அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்தொண்ட தொகையை எழுதி முடிச்சிருக்காரு. இப்படி எழுதி முடித்த அந்த
திருத்தொண்ட தொகையை நம்மோட விரண்மிண்ட நாயனார் படிச்சதுக்கு அப்புறமா தான் அவருடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மோட சுந்தரர் அடியார் கூட்டத்துல தன்னை சேர்க்குமாறு வேண்டியவுடன் நம்மோட விரண்மிண்ட நாயனார் அடியார்களுக்கு எல்லாம் அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லிட்டு நீங்க எழுதுனதுனால நீங்களும் அடியார் கூட்டத்தில் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட சுந்தரரை விரண்மிண்டர் சேர்த்திருக்காரு. நம்மோட சிவபெருமானையும் அதுக்கப்புறம்தான் சைவத்திலே சேர்த்திருக்காரு. நீங்க நினைக்கலாம் விரண்மிண்ட நாயனாருக்கு அப்படி என்ன பெரிய கோபம், ஏன் அவர் சிவபெருமானையே சைவத்திலிருந்து தள்ளி வச்சாரு அப்படின்னா, நம்ம விரண்மிண்ட நாயனார் முழுவதுமாக இறையருள் பெற்றவர். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை கூட எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இறையருள் நிரம்பிய வார்த்தையாக இருக்கும். அதனால நம்ம சுந்தரர் போகும்போது என்ன நினைச்சாரு, இந்த அடியார்களுக்கு எல்லாம் அடியேனாக என்னை வைப்பது என்னாலோன்னு சொல்லிட்டு தானே இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டே மனசுல வேண்டிட்டு போனாரு அந்த வழியா. அதுக்காகத்தான் நம்மளுடைய விரண்மிண்ட நாயனார் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தைய நம்மோட சிவனார் வர வச்சிருக்காரு. அப்போ நம்மோட திருத்தொண்ட தொகையை சுந்தரர் எழுதுறதுக்கு மூல காரணமாக அமைந்தவர் யாரு, நம்ம விரண்மிண்ட நாயனார் தான். விரண்மிண்ட நாயனாருடைய இந்த தைரியத்தை பாராட்டி நம்ம சிவபெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா, இப்படிப்பட்ட நேர்மையான ஒருவர் தான் சிவகணங்களுக்கு எல்லாம் தலைவராக வேண்டும் சொல்லிட்டு உயர்ந்த அந்த பதவியை நம்ம விரண்மிண்ட நாயனாருக்கு கொடுத்தார். இந்த வரலாறுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பவும் நேர்மையா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுல எது தப்பு எது சரி அப்படின்னு நம்மளோட மனசாட்சிக்கு தெரியும். ஆனா அந்த விஷயத்த அந்த நியாயத்தை நம்ம வெளியே சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ இவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு யோசிக்காதீங்க. எது மனசுக்கு நியாயம்னு பட்டுதா அந்த நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு இழைக்கப்படும் ஒரு அநீதி தான் நாளைக்கு நமக்கு இழைக்கப்படும். அதனால நம்ம எப்பவும் நியாயமாக பேசுவோம், நேர்மையாக நடப்போம் என்று கூறி இன்றைய நாயன்மாரான விரண்மிண்டரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போற நாயன்மார் யாருன்னா, நீதியே இவர்கிட்ட விரும்பி அமர்ந்திருக்கான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமர்நீதி நாயனாரை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.